ஜக்கி ஒரு ஈஷா ஃபவுண்டேஷன் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஃபேக்ட் வெர்சஸ் ஃபிக்ஷன் ஸ்லாண்டர் அப்படி ஏதோ ஒன்று. இந்த மாதிரி எங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு போடுறாங்க, ஒன்று ஒன்றுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பதில் ஒன்று, அவங்க மனைவி மரணத்துக்கு பின்னாடி இருந்ததுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு ஐயா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2000 பேருக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த எரிச்சாங்களா, அந்த பிணத்தை எரிச்சாங்களா. ஜக்கி இது மட்டும் உண்மையாக இருந்தது வச்சுக்கோ, இப்போ நான் சொல்கிறேன், உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், ஈஷா ஃபவுண்டேஷனை 2000 பேருக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் இந்த கிரிமேஷன் நடத்தினி இருந்தீங்கன்னா நைட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணி இனிமேட்டு எந்த ஒரு சமூக அக்கறை எடுத்து எந்த ஒரு காரியத்தில் வரமாட்டேன், நீ மூஞ்சி பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பொண்டாட்டி ஒரு செத்து போயிருக்கா, என்ன மாதிரியா போய் பேசிகிட்டு இருக்கா அந்த ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு. இவ்வளோ கூட மரியாதை இல்லை, இறந்து போனவங்க மேலே இவ்வளோ கூட மரியாதை இல்லை உங்களுக்கு, அவங்கள வச்சு போய் பேசுவீங்களா? நான் ஜன்மங்களாட நீங்களாம் இதுக்கு மொட்டை அடிச்சுட்டு நாமத்தை போட்டு பட்டையை போட்டு ராஸ்கல்ஸ் ஆஃப் த தேர்ட் ஆர்டர். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுங்களாக இருப்பீங்க? 4:30 மணி 5 மணிக்கு எரிச்சிட்டீங்க. சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி எரிக்கணுன்ட்டு எரிச்சிருக்கீங்க. அவங்க அப்பா மூஞ்சி பார்க்கல. அவங்க அப்பா, அவங்க அக்கா, 2 அக்கா. அந்த அக்கா குத்தலை ஒன்று ஜக்கி எடுத்து ஓங்கி அற விடல, மூக்கிலே குத்தலை, மூக்கிலே வைக்கல. சொல்லு பார்க்கலாம். 2 அக்கா, அவங்க வீட்டுக்காரங்க, அப்பா, 14 பேர் டெம்போ வேனில் வந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, நீ அதுக்குள்ளே எரிச்சு புனைய சாம்பல் ஆக்கிட்ட. 2000 பேர் முன்னாடி எரிச்சாங்களா? ஃபோட்டோ காட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமராலாம் வச்சுருந்தல, நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல. இறந்த அன்றைக்கி அந்த ஃபோட்டோஸ் எடு, வெளியே ரிலீஸ் பண்ணு. 2000 பேர் இருந்தாங்களா ஃபியூனரலில் பார்ப்போம் நம்ம. சூரிய உதயம் ஆகிறதுக்கே வெயிட் பண்ணல. 2வது, உங்கள் ஜாதியில், இந்த விஜிமா ஜாதியில் 2 இடத்துலையுமே இந்த பழக்கமே இல்லை. புதைக்கிற பழக்கம் தான் இருக்குது உங்களுக்கு. எதுக்கு எரிச்சிங்க? அப்புறம் மகா சமாதி அடைகிறவங்க யார் எரிச்சிருக்காங்க? இது வரைக்கும் ஜீவ சமாதி ஆனவங்கள புதைச்சிருக்காங்க, அதே சிட்டிங் பொசிஷனில் வச்சு புதைச்சிருக்காங்க. முட்டாளாக்குறிய ஊரை. I'm Anjali Gopalan with the NAS Foundation, which is an HIV/AIDS service organization. Sadhguru, recently I have read about Muthamma, this really poor tribal woman who's taken on the Isha Foundation to get back her land, which she claims Isha Foundation has usurped, and the land for over 400 other tribal families. Is there any chance that the Isha Foundation would return that land to the tribal people? If I had it, I would have. But the Isha Foundation has, and there's documented evidence. No. आजकल जो एक आध्यात्मिक गुरु हैं, आजकल उनका बोलबाला चल रहा है. उनका नाम है सद्गुरु जग्गी वासुदेव. ईशा फाउंडेशन इनकी कंपनी तो नहीं कहूँगा, इनकी संस्था का नाम है, लेकिन जो काम है वो कंपनियों जैसे ही होते हैं. आजकल ये जयपुर में हैं, प्रमोट कर रहे हैं, रैली फॉर रिवर्स कर रहे हैं कि हमारी नदियाँ जो हैं उनको साफ़ सुथरा किया जाए, उनका ध्यान रखा जाए. इसके लिए जगह जगह ये जाकर हर राज्य के मुख्यमंत्री को साथ लेकर यात्रा करते हैं. इसकी शुरुआत हुई थी 3 सितंबर को इस रैली की, और हर्षवर्धन जो हमारे यूनियन मिनिस्टर ऑफ एनवायरनमेंट, फॉरेस्ट एंड क्लाइमेट चेंज हैं, उन्होंने इसका उद्घाटन किया था. एक तरफ पर्यावरण को बचाने की बात हो रही है, नदी को बचाने की बात हो रही है, दूसरी तरफ इन पर अपना ही जो आश्रम है कोयम्बतूर के नज़दीक, उसको लेकर केस चल रहे हैं कि उन्होंने बिल्डिंग्स जो बनती वहाँ पर बनाई हैं, गैर कानूनी बिल्डिंग्स हैं. ज़मीन पर जो इनके पास है 44 एकड़ की, वो दरअसल आदिवासियों की ज़मीन है. और जो ये बना रहे हैं, अभी हाल ही में प्रधान सेवक भी वहाँ गए थे, आदि शिवा की बहुत बड़ी मूर्ति, उसका उद्घाटन करने के लिए. तो केस ये चल रहा है कि जो पर्यावरण है वो बिगड़ा है इससे. ये गैर कानूनी काम इन्होंने किया है क्योंकि वो एलिफेंट कॉरिडोर है उस जंगल में. उस जंगल की अपनी कहानी है. एक महिला है मुथम्मा, वो लड़ रही हैं सद्गुरु जग्गी वासुदेव से. कहाँ सद्गुरु जग्गी वासुदेव, जिनके आयोजन में प्रधान सेवक खुद जाते हो, कहाँ एक गरीब आदिवासी औरत जो दिन में 50 रुपये कमाती हो. बहरहाल वो केस लड़ रही है कि ये जो ज़मीन है, ये भूदान जब चल रहा था विनोबा भावे का, तो तब के एक ज़मींदार ने 44 एकड़ ज़मीन 13 परिवारों को दे दी थी. 13 आदिवासी परिवारों को पट्टा उनके नाम कर दिया था. पट्टा तो उनको दे दिया गया, लेकिन ज़मीन का पोजीशन जो होता है, मिल्कियत जो होती है, वो मिल्कियत इनकी है, लेकिन जो पोजीशन होता है,
कब्ज़ा होता है, वो इनके पास नहीं आया। ये गरीब लोग वहाँ काम करते थे, जंगलों में जाते थे, शिकाकाई, आंवला, दूसरी जड़ी बूटियाँ खोज के लाना, जो इनकी सदियों पुरानी जानकारी थी, आदिवासी कबीलों की जानकारी थी, उन चीज़ों के बारे में वो लाना, इससे इनकी रोज़ी रोटी चलती थी। धीरे धीरे सरकार के हाथ इन पर आने शुरू हुए, जंगल में जाना इनका बंद हो गया। तो आश्रम जो है ये जग्गी वासुदेव वाला, इसने इन आदिवासियों को शरण में ले लिया अपने, और इनको भेजना शुरू किया, साथ में अपने लोग भेजने शुरू किए जंगल में। एक दफ़े जब आश्रम के लोगों ने ये विद्या जान ली, ये जानकारी हासिल कर ली, जो सदियों पुरानी आदिवासी जानकारी है कि कौन कौन सी जड़ी बूटी क्या क्या कर सकती है, इनको बाहर कर दिया गया। ये केस चल रहा है और हाई कोर्ट के एक जज हैं, उन्होंने भी इस केस में दखल दिया है। प्रधान सेवक से अपील की गई कि आप इसके उद्घाटन में मत जाइए क्योंकि यहाँ केस चल रहा है, लेकिन प्रधान सेवक गए। बहरहाल जग्गी वासुदेव के जो अनुयायी हैं, जो उनके भक्त हैं, उनका कहना है कि जग्गी वासुदेव एक ऐसे आध्यात्मिक गुरु हैं जिनके दामन पर कोई दाग नहीं है। ये जो हमने आपको कहानी सुनाई है, ये इसलिए सुनाई है कि ये जो 44 एकड़ ज़मीन है जिस पर आदि शिवा की मूर्ति बनाई है, जिसका उद्घाटन प्रधान सेवक ने किया है, इसके लेकर विवाद जारी है, केस चल रहा है। और दूसरी तरफ ये नदियों की भिलाई की बात हो रही है। तो बहुत से लोगों का मानना है कि जहाँ जहाँ नदियों का जिक्र हो रहा है, जहाँ जहाँ ये जा रहे हैं, वहाँ पर ज़मीन का भी कुछ ना कुछ होगा ज़रूर। ஜக்கி வாசுதேவ் என்ன கிழிச்சான். ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி? சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம், இவங்கெல்லாம் ஒட்டுண்ணிகள், இவங்கெல்லாம் லீச்சஸ், இவங்கெல்லாம் பாரசைட்ஸ். அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட்ஸ். அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்தை உடைக்கிறதுக்காக பேசுற. நான் சொல்ற சிஏஜி ரிப்போர்ட்ல ஜக்கி வாசுதேவோட ஈஷா ஃபவுண்டேஷன் வனத்துறை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்குன்னு மத்திய தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது. நாங்க எதுவுமே பண்ணல. தணிக்கை குழு அறிக்கையில் இருக்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் கட் பண்ணி எக்ஸப்ட் அனுப்புறேன். தணிக்கை குழு அறிக்கையில் இருக்குது. தணிக்கை குழு தமிழ்நாடு தணிக்கை குழு கிடையாது, மத்திய தணிக்கை குழு. What am I to do? Will I believe the central audit or will I believe a crook and a charlatan who has done so many wild things? In March of 2020, I was the only guy as a scientist who said this fear-mongering, March of 2020 will go down in history as the biggest fear-mongering hoax intended to suppress dissent, destroy economies, and push mandated medicine. No other guru in India said that. They were just watching to see if they want to. Sadhguru, he didn't say anything. That guy's a money-making machine. Now he's saying something. Watches which way the wind blows. We need to look at leaders. What leaders do we actually have? Do our leaders say the right thing at the right time? Sadhguru is not a leader. He's a money-making machine. Okay? That's what he is. திராவிடம் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணமூர்த்தியை பத்தி பேச போறோம். கிருஷ்ணமூர்த்தினா யாருன்னு சந்தேகமா இருக்கும். அப்போ கிட்டுன்னு சொன்னா ஞாபகம் வருதான்னு பாருங்க. கிட்டு அதுவும் ஞாபகம் வரலையா? அப்போ ஜெகதீசன் இந்த பேர் ஞாபகம் வருதான்னு பாருங்க. சரி, ஜெகதீசனும் ஞாபகத்துக்கு வரலன்னா அப்ப ஜாவா வாசுதேவ் தெரியுதா பாருங்க. தெரியலையா? கிருஷ்ணமூர்த்தினாலும் தெரியல, கிட்டுனாலும் தெரியல, ஜெகதீசன்னாலும் தெரியல, ஜாவா வாசுதேவ்னாலும் தெரியல. இப்ப சொல்றேன், இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜக்கி வாசுதேவ் ஞாபகம் வருதா? கரெக்ட். இந்த ஜக்கி வாசுதேவோட இயற்பெயர் தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி. கிட்டுன்னு கூப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜெகதீசனா இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு தன்னுடைய பேரை ஜாவா வாசுதேவ் அப்படின்னு மாத்திட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரே அப்கிரேட் பண்ணிக்கிட்டாரு. ஆன்மீக அடையாளம் கிடைச்ச உடனே ஜக்கி வாசுதேவ்னு மாத்திக்கிட்டாரு. அதாவது கொள்ளையடிக்க போறவன், ராபரி பண்றவனுங்க, இந்த வாண்டட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ராடுங்கெல்லாம் ஒரு பேரோடையே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்திக்குவாங்க. அப்படிதான் இவரும் தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு ஆன்மீக போரையில ஜக்கி வாசுதேவ், சாரி சத்குரு அப்படின்னு சொல்லணுமா, அது ரொம்ப அவரே இன்சிஸ்ட் பண்ணிருக்கிறாரு. இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி இருக்கிறாரு. எங்கன்னா கோயம்புத்தூர் ப்ரூஃப் ஆண்டு சாலையில அன்றைக்கு பயன்பாட்டில் இருந்த மேம்பாலத்துக்கு கீழே இருந்த குதிரை வண்டி ஸ்டாண்ட்ல அன்றைக்கு கோயம்புத்தூர்ல பிரபல ரவுடியாக இருந்த ரிச்சர்ட் அப்படிங்கிறவனோட சேர்ந்து கஞ்சா விற்று கொண்டிருந்த இந்த ஜக்கி வாசுதேவ் மேல கோவை காட்டூர் B3 போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சா விற்ற குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட வழக்கு இன்றைக்கும் இருக்குது எஃப்ஐஆர்ல.
இன்றைக்கு அவருக்காக பரிந்து பேசக்கூடிய இந்த யோகியவான்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ இயற்கையா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சத்குரு தான் கொலை பண்ணிட்டாருன்னு இவருடைய மாமனார் காவல் நிலையத்துல வழக்கும் தொடுத்திருக்கிறாரு. 13/12/2001 அன்றைக்கு 25 பத்திரிகையாளர்கள் சேர்ந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது ஜக்கி வாசுதேவோட. அப்ப ஆயுதம் பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளராக இருந்த திரு பூபதி கண்ணன் அவர்கள் ஜக்கி வாசுதேவுக்கு நேருக்கு நேராக கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கஞ்சா விற்ற குற்றத்திற்காக உங்களுக்கு காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மேல வழக்கு இருக்கிறதாகவும் இருக்குது, அது உண்மையா? அதே மாதிரி எப்ப ஜாவா வாசுதேவ் அப்படிங்கறத ஜக்கி வாசுதேவ்னு மாத்திக்கிட்டீங்க? உங்கள் மனைவி இறந்ததில் இன்னும் சர்ச்சையாகவே இருக்குது, உங்களுடைய பெயர் தான் அடிபடுது, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்ல, உலக அளவுல தேடப்படக்கூடிய சர்வதேச குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க இந்த வெள்ளியங்கிரியில இருக்கக்கூடிய உங்களுடைய யோகா அந்த சத்குருவினுடைய ஆசிரமத்துல. சர்வதேச இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் எல்லாம் அங்க வந்து நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவருக்கு ஆத்திரம் பொங்குது, இவருடைய முகம் மாறுது. உடனடியாக இந்த ஜக்கி வாசுதேவனுடைய ஆட்கள் அவரை வெளியில கொண்டு போயிட்டு அவரை வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க. அடுத்த நாளே இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து போய் ரேஸ் கோர்ஸ் சாலையில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இந்த ஈஷா யோகா மையத்தினுடைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த புகார் எண் 433/1808 இதுதான் வந்து ஜக்கி வாசுதேவ் மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் புகார் நகலினுடைய எண். இது ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதன் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதிகளை இன்றைக்கு ஏறக்குறைய 500 ஏக்கருக்கும் அதிகமான பகுதிகளை வந்து முற்றிலுமாக சூறையாடி இன்னைக்கு வந்து கட்டாந்தரையாக மாற்றி ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியால தங்கு தடை இல்லாம இஷ்டத்துக்கு கட்டடங்களை கட்டி தார் சாலைகளை போட்டு இவர் வந்து இவருடைய ஆசிரம பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து எழுப்பிய குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியாளர்களினுடைய பாதுகாப்புல இருந்த இந்த ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமத்துல உள்ளேயும் வெளியேயும் எண்ணற்ற அந்த ரகசிய கேமராக்கள் பொருத்தி இங்க வந்து உள்ள என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தெரியுது. அந்த சிவராத்திரி சமயத்துல 30 கிலோமீட்டர் அவர்கள் சுற்றி வருவதற்கு அவர்களுக்கு ஊக்க மருந்து கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் தாண்டி இவர்கள் கொடுக்கக்கூடிய தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தி, இதெல்லாமே இவங்க கொடுக்கறத தான் பயன்படுத்திக்கணும். அது எல்லாத்திலுமே வந்து போதை வஸ்துக்கள் கலந்திருக்குது. இவர்களுடைய யோகா தியானத்துக்கு உள்ளார போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கற்கண்டுகள்லையும் போதை மருந்துகள்லாம் கலந்திருக்குது, தடை செய்யப்பட்ட மருந்துகள்லாம் கலந்திருக்குதுன்னு தொடர்ந்து ஊடகங்கள்ல பலமுறை குற்றச்சாட்டுகள் எழுந்தும் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் எந்த முடிவும் தெரியாமல் தீர்வும் இல்லாம அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இன்னும் இருந்துட்டு இருக்குது. தன்னை வந்து எந்த ஒரு கடவுளையும் எந்த ஒரு மதத்தையும் ப்ரொமோட் செய்வதற்காக நான் வரல அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாலும் கூட மெர்க்குரியால ஆனா தியான லிங்கத்தை வச்சு அதுல வந்து எல்லாருமே தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த தியான லிங்கம், அதாவது மெர்க்குரி வந்து ஒரு நிறத்தன்மையற்றது. அது ஒரு அறையில இருக்கும் பொழுது வெப்பநிலை அதிகமானா கூட அதனுடைய தன்மை மாறும், ஆவியாகி அது சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மெர்க்குரியை சுவாசிக்கும் பொழுது உடலுக்குள்ளார போகும் பொழுது மூளையில் பாதிப்பு ஏற்படும், ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பும் சரி, இந்திய ஆராய்ச்சி மையங்களும் வந்து இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கு. ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம அந்த மெர்க்குரியாலான தியான லிங்கங்கள்ல தான் உள்ளார இருந்துட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் மிக சீக்கிரமா தெளிவாக விலாவரியாக வெளியில வரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்ல, வரும் பொழுது இன்றைக்கு ஜக்கி வாசுதேவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த அயோக்கியர்கள் அத்தனை பேரும் ஜக்கி வாசுதேவோட சேர்த்து சிறையில இருப்பாங்க அப்படிங்கறதுல நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த நம்பிக்கையான நாளை, அந்த நாளை எதிர்பார்த்து தான் நம்ம காத்துட்டு இருக்கோம்.